தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கவலைக்குரிய அளவுக்கு இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. பல ரவுடிகள், கூலிக்கு கொலை செய்பவர்கள், இது ஒரு போதை ஒரு முக்கிய காரணம் என்கிறார்கள். அந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டமும் அதிகரித்திருக்கிறது, கவலைக்குரிய வகையில் இருக்கிறது. சினிமாவில் பார்க்குறோம், இப்போ சீரியலில் வந்துருச்சு, இந்த மாதிரி நெஜத்தில் நடக்குது, நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அவன் ரவுடித்தனமாக சுற்றிட்டு இருக்கான், பைக்கில் வரான், வெட்டிட்டு போகிறான், இவ்வளோ பெரிய கத்தி கிடந்தது, டவலில் சுற்றி இருந்ததுன்றாங்க. என்ன கல்ச்சர் இங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களே, தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை நேரிட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு நிலைமை மோசமாக இருக்கிறது, தலைநகரிலேயே இருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி போலீஸ் கமிஷனர் அதிரடி நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணாமலை கட்சி 0.25 விழுக்காடு கம்மி வாங்கிவிட்டது அப்படின்னு சிரித்துக் கொண்டிருக்கிறார். 0.25 குறைந்து விட்டதே என்கிறார். 7 தொகுதி டெபாசிட் அவுட். சீமான் வாங்கின அளவு ஓட்டு கூட நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆகவே நீங்கள்லாம் ஆளுமை கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கும் கிடையாது. விக்கிரவாண்டி என்கிற ஒரு சிறிய தொகுதியில் வீதிக்கு ஒரு அமைச்சர், வெட்கமாக இல்லையா உங்களுக்கு நான் கேட்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் இந்த கொலை நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சமீப காலமாக கூலிக்கு கொலை செய்வது போல இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளிலே நடைபெற்று வருவது என்பது ஒரு கவலைக்குரிய அம்சமாக இருக்கிறது. மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பிலே சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தாலும் கூட எப்படி இப்படிப்பட்ட கொலைகள், கூலிக்கு கொலை செய்பவர்கள் அல்லது ரவுடிகள் எவ்வளவு வெளியே இருக்கிறார்கள், எப்படி இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆண்டுக்கு முன் என்று கருதுகிறேன், திரு சங்கர் ஜிவால் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு ஒரு கட்டுரை ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே மிக விரிவாக வெளிவந்திருந்தது. மாநிலத்தின் பல பகுதிகளில் எத்தனை ரவுடிகள் வெளியே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அது குறித்து காவல்துறையினுடைய அன்றைய தலைமை பொறுப்பில் இருந்த டிஜிபியிடம் திரு சைலேந்திர பாபு அவர்களிடம் கூட நான் ஒரு நேர்காணல் மாதிரி தொலைபேசி வாயிலாகவே கருத்து கேட்டு நான் பிரசுரித்தேன். எப்படி இவ்வாறான ரவுடிகள் ஜாமீனில் வருகிறார்கள் அல்லது குண்டர் சட்டத்திலே உள்ளே இருக்க வேண்டியவர்கள் எப்படி வெளியே இருக்கிறார்கள் என்கிற சந்தேகங்கள் பலருக்கு இருக்கிறது. இப்போது தலைநகரில் சுமார் மாலை 6 மணி அளவில், அதற்கு முன்பு கூட இருக்கலாம் என்று ஒரு வருஷம் இருக்கிறது, ஒரு தேசிய இயக்கத்தினுடைய மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர், வழக்கறிஞர், தலித் சமூகத்தினுடைய ஒரு மதிக்கப்படுகிற இளைஞராக இருப்பவர், வளர்ந்து வரும் ஒரு அரசியல் பிரமுகராக வந்தார். அவர் மீதும் கூட சில குற்றச்சாட்டுகள் உண்டு என்றாலும் கூட ஒரு அரசியல் இயக்கத்தில் இருப்பவர் கிளாரிங்காக ஒரு பொது இடத்திலே படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடுகி விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சரண்டர் ஆனார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் சரண்டர் ஆனவர்கள் அவர்கள்தானா உண்மையான குற்றவாளிகளா என்கிற சந்தேகத்தை திரு திருமாவளவன் எழுப்பியிருக்கிறார். அந்த இயக்கத்தினை சேர்ந்தவர்களை கூட இதெல்லாம் முன்பகை என்று நீங்கள் முடிவு கட்டாதீர்கள் என்று கூறுகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாயாவதி அவர்கள் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இப்படி எல்லா கேஸையும் சிபிஐயிடம் கொடுப்பது என்பதும் இயலாத காரியம். சிபிஐக்கும் பல பணிச்சுமைகள் இருக்கின்றன, அது செய்ய முடியுமா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கவலைக்குரிய அளவுக்கு இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு திருப்தியாக இருக்கிறது, பூரண அமைதி நிலவுகிறது என்று காவல்துறை மானிய கோரிக்கையை பேசும்போது வேண்டுமானால் ஆளுங்கட்சிக்காரர்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு, பெருமைப்பட்டு கொள்ளுகிற அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை, மோசமாக இருக்கிறது என்பதுதான் கள நிலவரம், யதார்த்த நிலவரம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஆரம்பத்தில் இந்த ரவுடிகள் எல்லாம் எப்படியே பல ரவுடிகள், கூலிக்கு கொலை செய்பவர்கள், இது ஒரு போதை ஒரு முக்கிய காரணம் என்கிறார்கள். அந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டமும் அதிகரித்திருக்கிறது, கவலைக்குரிய வகையில் இருக்கிறது. இது ஏதோ 1-2 காவல்துறை அதிகாரிகளை உயர் லெவலில் இருக்கிறவர்களை மாற்றுவதால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நான் கருதவில்லை. இது புண்ணுக்கு புணுகு பூசுகிற வேலையாகத்தான் இருக்கும். இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளை ஒடுக்க வேண்டும். சொல்லப்போனால் சென்னையிலே வடமாநில கொள்ளையர்கள் அட்டகாசம் செய்து கொண்டிருந்த போது, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அதே போல் ரவுடி அட்டகாசம் நடந்து கொண்டிருந்த போது 2-3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு ரவுடிசம் கொஞ்சம் கட்டுக்குள் வந்தது. அந்த என்கவுண்டர்கள் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் சில பேர் பொங்கினார்கள். ஆனால் பரவலாக அது சில பேரால்
ரவுடிசத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தான் தேவை என்ற கருத்தை அது ஏற்படுத்தியதை தவிர பெரிய எதிர்ப்பெல்லாம் வரவில்லை. அதே மாதிரி மாணவர்கள் ரவுடிகள் மாதிரி பிஹேவ் பண்ணுகிற கல்ச்சர் தலை தூக்கிய போது சில மாணவர்களுக்கு புத்தூர் கட்டு போடப்பட்டது. ஆக அவர்கள் வழிக்கு விழுந்தார்கள், ஓடும்போது விழுந்தார்கள், ரயிலிருந்து தவறி விழுந்தார்கள், பஸ்ஸிலிருந்து தவறி விழுந்தார்கள் என்றெல்லாம் காரணங்கள் கூறப்பட்டதை தவிர சமூகத்தில் பார்ப்பவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த பத்திரிகை செய்திகளை படிப்பவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, ஸ்டூடெண்ட்னா கஷ்டப்பட்டு பசங்களை வீட்டில் நகையை அடமானம் வச்சு படிக்க அனுப்பிச்சா இதுங்க பொறிக்கி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் போலீஸ் உதைப்பான்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் பப்ளிக் மத்தியில் ஒரு கமெண்ட்டாக வெளிப்பட்டது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ரவுடிகளுக்கு கொடூரமான முறையிலே முடிவு கட்டப்படும் அல்லது பாடம் கட்டப்படும் என்று நடந்தால் கூட, இந்த மாதிரி அட்டகாசம் முடிவுக்கு வந்தால் கூட பரவாயில்லை என்கிற மனநிலை மக்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ரவுடிகளுடைய அட்டகாசம் அந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. கூலிப்படை, போதைப் பொருளை போட்டுவிட்டு போவது, போட்டு தள்ளுவது, ஸ்கெட்சு, இந்த சினிமா மாதிரி இதெல்லாம் சினிமாவில் பார்க்குறோம், இப்போ சீரியலில் வந்துருச்சு. இந்த மாதிரி நிஜத்தில் நடக்குது, நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே டஃப் ஆக்ஷன், ஸ்டென் ஆக்ஷன், இதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட்டு கூட போட்டாலும் தவறில்லை. கொலை குற்றவாளிகளுக்கு மிக விரைவில் தண்டனை கிடைக்க வேண்டும். அதே போல் கடுமையான பாடம் போட்ட வேண்டும். யூசிங் 3rd டிகிரி மெத்தட்ஸ் கூட தப்பில்லை என்பேன் நான். அப்படி செய்தால்தான் 2 பேர் கையை காலை உடைச்சாங்க போலீஸு, இந்த மாதிரி ஈடுபட்டவனை அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் வரணும் சமூகத்தில். அந்த ரவுடிகள் மத்தியில் ஒரு ஃபியர் வரணும். அந்த ஃபியர் வந்தால் தான் சொசைட்டிக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன அவன் ரவுடித்தனமாக சுற்றிட்டு இருக்கான், பைக்கில் வரான், வெட்டிட்டு போகிறான், இவ்வளோ பெரிய கத்தி கிடந்தது, டவலில் சுற்றி இருந்ததுன்றாங்க. என்ன கல்ச்சர் இங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. இப்படி விட்டோம்னா இது ஒரு கட்டத்தில் வட மாநிலங்களில் 1-2 இடங்கள்லையும், அதே மாதிரி ஒரு காலத்தில் ஆந்திராவிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்லையும் ஏற்பட்ட கொடுமையான கலாச்சாரம் இங்கே தலைதூக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. காவல்துறை மிக கடுமையாக இதை டீல் செய்ய வேண்டும். அதற்கு ஃபுல் ஹேண்டு, முழு அனுமதி அரசாங்கம் தர வேண்டும். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இருந்தால்தான் இந்த மாதிரி ரவுடிகளை தயவு தாட்சண்யமின்றி ஒடுக்க முடியும், ஒடுக்க வேண்டும் என்று நான் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறேன். இந்த சம்பவத்தை மையப்படுத்தி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, போலி சரண்டர்களும் போலி சரக்குகளும் தமிழ்நாட்டில் உலாவிட்டு வருது. குறிப்பாக குற்றவாளிகளை பிடித்த உடனே அரசியல் பின்புலம் இல்லை அப்படின்னு உடனடியாக சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க அவங்க. நிச்சயமாக ஒரு விசாரணையின் துவக்க கட்டத்தில் இதில் அது இல்லை இது இல்லை என்று காவல்துறை அதிகாரிகள் கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படித்தான் பழைய சம்பவம் ஒன்றை நான் நினைவுபடுத்தி சொல்வதானால், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடைபெற்றது. பத்மநாபா உட்பட 17 பேரை படுகொலை செய்துவிட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தப்பித்து போனார்கள். அன்றைய தினம் காவல்துறையின் உயர் பொறுப்பில் இருந்த துரை IPS அவர்கள் இதில் விடுதலை புலிகள் சம்பந்தப்படவில்லை என்று உடனடியே பேட்டி கொடுத்தார். அவ்வாறு அவர் பேட்டி கொடுத்தது மிக வன்மையாக காங்கிரஸ் கட்சியாலும் சரி, வேறு 1-2 தலைவர்களாலும் சரி கண்டிக்கப்பட்டது. எந்த அடிப்படையில் அடுத்த 1 ஹவரில் துரை அப்படி சொன்னார் என்று. ஆகவே விசாரணையினுடைய துவக்க கட்டத்தில் எந்த ஆப்ஷனையும் ரூல் அவுட் செய்யக்கூடாது ஒரு காவல்துறை என்பது. ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை நேரிட்டிருக்கிறது. பொதுவாகவே இம்மாதிரியான குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவது கவலைக்குரியது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக சீரியஸாக இதை பார்த்து காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளித்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை சார், தொடர்ந்து நம்ம கொலைகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது தமிழகத்தில். அதுவும் முக்கியமாக அரசியல் பிரமுகர்கள் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்பும்போது, ஒரு வீட்டுக்கு ஒரு காவல்துறையாக நாங்கள் பணிக்கு போட முடியும், காவல்துறையினரே குறைவாகத்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், பயம் வர்ற அளவுக்கு நடவடிக்கை இருக்கணும். பயம் வர்ற அளவுக்கு நடவடிக்கை இருந்தால் தான் இது குறையும். அதே மாதிரி ரவுடி லிஸ்ட்டு போலீஸ் கையில் இருக்கா இல்லையா, ரவுடிகளையே அவர்கள் கிரேடு வகையாக பிரித்திருப்பதாக நான் அறிகிறேன். அப்படி கிரேடு வகையாக பிரித்திருக்கிறதுல கொலை செய்வதற்கு அஞ்சாத குற்றவாளிகள் வெளியவே விடக்கூடாது. அவனை நீங்கள் ஏதாவது கேஸில் புக் பண்ணி உள்ளதான் வைக்கணும். குண்டர் சட்டத்தில் போடுங்க. குண்டர் சட்டத்தில் போட்டால் குறைஞ்சது 1 வருஷம் வெளியே விட முடியாது. அதே மாதிரி ஜாமீன் கிடைக்குது. ஏற்கனவே குற்ற வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வரான்னா வழக்கை ப்ராசிக்யூஷன் சரியாக நடத்தவில்லை என்று தான் அர்த்தம். அவன் என்ன மாதிரி ஆள், எப்படி அவனுக்கு ஜாமீன் கொடுக்கலான்றத அரசாங்கம் வன்மையாக எதிர்க்க வேண்டும். உங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு நான் கேட்குறேன்.
மிக வன்மையாக எதிர்க்க வேண்டும். அவர்களெல்லாம் வெளியே விடக்கூடாது. ஆகவே இந்த ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை கடுமையான கோணத்தில் அரசு அணுக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ காவல் ஆணையர் மாற்றம் அருணவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது மாற்றத்துக்கு வழிவகுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கண் துடைப்பு வேலை மாதிரி தானே இது? இல்லை, கண் துடைப்பு வேலை என்று நான் மேலோட்டமாக எடுத்தவுடன் சொல்லிவிட மாட்டேன். அருண் அவர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியெல்லாம் இருக்கிறது, அது தனி கதை. இவர்களுக்குள்ளேயே அதிகார மோதல் எல்லாம் இருக்கிறது. மேல் மட்டத்தில் டிஜிபியா ஏடிஜிபியா இன்டா யார் பெரிய ஆள் என்ற போட்டியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். வந்தவுடன் நான் குறை சொல்ல தயாராக இல்லை. ஆனால் சட்ட ஒழுங்கு நிலைமை மோசமாக இருக்கிறது, தலைநகரிலேயே இருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி போலீஸ் கமிஷனர் அதிரடி நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்படி கொலை சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அரசியல் நகர்வும் ரொம்ப சூடாக போய்கிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இவர் வந்து ஒரு துரோகி என்று. அதற்கு எடப்பாடி அவர்கள் இவர் தான் ஒரு துரோகத்திற்கு பேர் போனவர், இவர் அவரையும் மாற்றி மாற்றி குற்றவாளிகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. உண்மையாக தமிழக மக்களுக்கு துரோகி என்று அறியப்படுவோர் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் நான் வந்து யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க விரும்பவில்லை. அரசியல் தலைவர்கள் மலினமாக மோதிக்கொள்கிற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக மோதல் என்பது போய் அதிமுக பாஜக மோதல் என்று மாறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குள்ளேயே எடப்பாடியும் பன்னீர்செல்வம் அவர்களும் மோதிக்கொள்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் அதிமுக தழுவிய மோசமான தோல்விதான். அந்த தோல்வியை சுட்டிக்காட்டினால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சல் வருகிறது. விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டியிடாமல் பிரதான எதிர்க்கட்சி ஒதுங்கி கொண்டது, 3வது இடத்திற்கு போய்விடுமோ என்ற பயமா என்று அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்தார். பதிலுக்கு அண்ணாமலையை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். அண்ணாமலை மறுபடியும் திட்டினார். நீங்கள் வந்து யார் துரோகி என்ற பட்டிமன்றத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் வந்து பார்ப்பவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் துரோகி, யாருக்கு எந்த துரோகத்தை செய்தார்கள் என்று. நான் அந்த துரோகி என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த விரும்பவில்லை. யார் சந்தர்ப்பவாதி, யார் பிஜேபி தயவால் ஆட்சியை ஓட்டிவிட்டு இப்போது பிஜேபியை குறை சொல்லுகிற அளவுக்கு தெம்பு வந்திருக்கிறது என்றால் அந்த சந்தர்ப்பவாத அரசியலை செய்பவர் எடப்பாடி பழனிசாமி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிஜேபி தயவு இல்லாவிட்டால் அவருடைய ஆட்சி முற்று பெற்றிருக்காது. அதே மாதிரி ஓபிஎஸ் 11 பேர் வாக்களித்திருக்காவிட்டால் அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். இதையெல்லாம் மறந்தது யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி. அதை மறைத்துவிட்டு, தோற்றதை மறைத்துவிட்டு, படுதோல்வி தழுவி அந்த தோல்வியை பற்றி கவலையே படாமல் அண்ணாமலை கட்சி 0.25 விழுக்காடு கம்மி வாங்கிவிட்டது அப்படின்னு சிரித்து கொண்டிருக்கிறார். 18.28 வாங்கியதாம் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்போது 18.03 வாங்கி இருக்கிறதாம். 0.25 குறைந்து விட்டதே ஹா என்கிறார். 7 தொகுதி டெபாசிட் அவுட்டு, அதை பற்றி இவர் கவலைப்படலை. 12 சீட்டில் 3வது இடம் பிஜேபிக்கு பின்னாடி, அதை பற்றி இவர் கவலைப்படல. உங்களுக்கு குறைஞ்சிச்சு ஹையான்றாரு. சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பேசுவது. அதை தவிர இவர் வந்து ஓபிஎஸ் சொல்கிறார் நன்றி கெட்டவர், விசுவாசம் இல்லாதவர். அப்படி சொன்னால் முதல்ல எடுத்தவொடனே சிரிக்க மாட்டாங்க பார்க்குறவங்க. என்ன எல்லாரும் பார்த்துருக்காங்களே திரு இபிஎஸ் எப்படி முதலமைச்சரானார்னு. 11 எம்பி எம்எல்ஏ ஆதரவு கொடுத்து ஓபிஎஸ் பின்னாடி வந்து காப்பாற்றுறார். முதல்ல நீங்கள் எப்படி ஆனீங்க, தானாக ஆயிட்டீங்களா? அத்தனை எம்எல்ஏவும் சேர்ந்து அப்படியே மனமகிழ்ச்சியோடு எடப்பாடி ஏற்றுக்கிட்டாங்களா? திருமதி சசிகலா கை காட்டாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, அவ்வளவுதான். நீங்கள் முதல் மந்திரி கிடையாது. அன்னைக்கு திருமதி சசிகலா யாரை கை காட்டினாலும் அவர் தான் முதல்வர். அந்த நிலையில் இருந்துட்டு தான் அவர் சிறைச்சாலைக்கு போனார். உங்களை கை காட்டி நீங்கள் டேபிளுக்கு கீழே போய் அவரை வணக்கம் வைத்ததை இன்றைக்கும் டிவியில் வீடியோவில் இருக்குது. ஆகவே நீங்கள் என்னமோ தானாக உருவான தலைவர் மாதிரி சொன்னார். நான் படிப்படியாக இந்த நிலைக்கு வந்தேன். எங்கே வந்தீங்க படிப்படியாக இந்த நிலைக்கு? படிப்படியாக வந்தீங்க, கீழே வந்தீங்க, எம்எல்ஏ ஆனீங்க, மந்திரி ஆனீங்க, அதெல்லாம் ரைட்டு. அதுக்கு பிறகு எப்படி வந்தீங்க? சசிகலா அவர்கள் உங்களை முதலமைச்சராக்கினார். சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு போனோடனே அவரை தூற்ற ஆரம்பித்தீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களெல்லாம் பலமாக கவனிச்சிங்க, நல்ல சில்லற கவனித்து பலமாக அவங்களுக்கு காரியெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் கோல்டை கொடுத்தாங்க. பத்திரிக்கைலாம் வந்தது, இதெல்லாம் தங்கம் கொடுத்தாங்க, ரூபா கொடுத்தாங்க. இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்த கதை தான். நான் எதுவும் புதுசாக சொல்ல. கோத்தூரில் இருந்தப்போ யார் யாருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு இங்கேருந்து போலீஸ் அனுப்பி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் அப்போ முதலமைச்சர் நினைக்கிறேன். இந்த கதையெல்லாம் அப்போ நடந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க, சமரச தூதுவெல்லாம் விட்டு ஓபிஎஸ் 11 பேர் அவருக்கு டெல்லி சொல்லி உங்கள் ஆட்சியை காப்பாற்றினதா அவர் பேட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் டெல்லியும் மறுக்கலை, பிஜேபி மறுக்கலை. மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நான் மீண்டும் இணைந்தேன் சொன்னவர் ஓபிஎஸ். அப்படி உங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு உதவினது யார்? ஓபிஎஸ் ப்ளஸ் பிஜேபி. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க? அன்றைக்கே ஆட்சிக்கு வந்து முன்னாள் முதலமைச்சராக வீட்டில் உட்காந்துருப்பீங்க.
குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கும், ஸ்டாலின் கொஞ்சம் முன்னாடியே சீஃப் மினிஸ்டராக இருப்பார். இதான் நடந்திருக்கும். ஆகவே உங்கள் ஆட்சி காப்பாற்றப்பட்டது பிஜேபியால், உங்கள் ஆட்சி காப்பாற்றப்பட்டது ஓபிஎஸ்ஸால். இந்த உண்மைகள் எடப்பாடி எவ்வளவு புழுகுனாலும் எவ்வளவு சிரித்து மழுப்பி பேசினாலும் மறைந்து விடாது. ஆகவே இப்போது நடைபெறுகிற சண்டை இன்னும் நீளும். இதன் பிறகு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழும். இதெல்லாம் நான் விரைவில் இதெல்லாம் நான் ஏற்கனவே யூகித்தது தான். இன்னைக்கு ஓபிஎஸ் போட்டு கடுமையாக இபிஎஸ் விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீங்கள் பாருங்கள், நாளைக்கு ஓபிஎஸ் திட்டி உதயகுமார் ஜெயக்குமார் எல்லாரையும் விட்டு பேச விடுவார். பதிலுக்கு ஓபிஎஸ் தரப்புலேருந்து வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன்லாம் எடப்பாடி தரப்பினுடைய சொத்து கணக்கு கேட்பாங்க. இப்படி மாறி மாறி நடக்க போகுது. இந்த பஞ்சாயத்து தான் ஓடப்போகுது. திமுகவுக்கு இதனால் நல்ல லாபம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, எடப்பாடி அவர்களை சந்தர்ப்பவாதின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதிமுக அது ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசாலித்தனம் அல்ல. புத்திசாலித்தனம் என்று நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அரசியலில் நம்பகத்தன்மை இல்லாதவர் என்றுதான் அதற்கு பெயர். ஓகே சார், அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக வந்தவுடனே ஏதோ மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அப்படி எதுவுமே கிடையாது, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது பற்றி கவலைப்பட வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் கவலைப்பட வேண்டியது. அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அண்ணாமலையால் கட்சி வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். உங்கள் கதை என்ன, அதை முதல்ல பாருங்கள் மிஸ்டர். உங்கள் கதை என்ன? 7 தொகுதி டெபாசிட் அவுட், 12 தொகுதி 3வது இடம் நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு முன்னாடி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நீங்கள் பொறுப்பேற்றதுலேருந்து தோல்வி தோல்வி. அதை முதல்ல பாருங்கள், கட்சி எப்படி சரி பண்ணுறதுன்னு. அண்ணாமலை பிஜேபிலாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை, அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பிறகு என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. தமிழக அரசுக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது தான் பார்க்கணும். இவர் என்ன செய்தார்னு இல்லை, மத்திய அரசு என்ன செய்திருக்கிறார் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வரும்போது இருமுறை கூறியிருக்கிறார். துக்ளக் ஆண்டு விழாவில் மிக விரிவாக பேசியிருக்கிறார். திரு எல் முருகன் அடிக்கடி பேட்டி கொடுத்திருக்கிறார். தயவு செய்து திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை போல உண்மையை மறைத்து அவதூறில் இறங்க வேண்டாம். பத்திரிகைகளை ஒழுங்காக படியுங்கள். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு முத்ரா கடனுதவி மூலம் எவ்வளவு கொடுத்திருக்கிறது, விவசாய மானியம் மூலம் எவ்வளவு கொடுத்திருக்கிறது, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் எவ்வளவு கொடுத்திருக்கிறது, ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் எவ்வளவு கொடுத்திருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் பல முறை கூறப்பட்டு விட்டன. பத்திரிகை படித்து விட்டு பேசுங்கள். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த கவுண்டர் சமுதாயம் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமான ஆதரவு சமுதாயத்தின் அடிப்படையில் யார் பக்கம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அதெல்லாம் ஒரு தேர்தல் பொது தேர்தல் தெரியாமல் இப்போது அதை சொல்ல முடியாது. இப்போது நடந்து முடிந்த கடைசி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் என்ன நிலவரம் என்றால், கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டார். அது கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் அதிக வசிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் அதிமுக தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் டெபாசிட் வாங்கி இருக்கிறது. அண்ணாமலை என்ன வாக்கு வாங்கினாரோ அதை விட மிக குறைவாகத்தான் அதிமுக அங்கே வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த சட்டமன்ற 6 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் அதிமுக படுமோசமான வாக்குகளை வாங்கி இருக்கிறது. இதுதான் இப்போது ஏற்பட்ட தேர்தல் முடிவு உணர்த்தி இருக்கிற உண்மை. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியான திமுகவை எதிர்க்காமல் இந்த அதிமுக பாஜக இவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இது திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் அமையுது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உதவும். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை இதற்கு பதில் கொடுத்தாலும் அவர் தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியலில் கவனம் செலுத்துவார், செலுத்தி கொண்டிருக்கிறார், செலுத்த வேண்டும் என்று அவருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் அவருடைய கவனம் திரும்பாது என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாதது காரணம் திமுக வெற்றி பெறட்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க போட்டியிடலைன்னு சொல்லி அண்ணாமலை தரப்புல குற்றச்சாட்டு இருக்கு. இது மாதிரியான பொதுவான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக சொல்லப்படும். அதுதான் காரணம் என்று நான் கருதவில்லை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரங்கேறிய அராஜகங்களைப் போல இன்னும் அதிகமான அராஜகங்கள், பண விநியோகம், முறைகேடு இவையெல்லாம் நடைபெறும் என்ற அதிமுகவின் குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன். அந்த குற்றச்சாட்டில் சாரம் இருக்கிறது. ஆனாலும் கூட போட்டியிட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அதிமுகவுக்குள்ளும் இருந்தது. ஒரு சிலர் வேண்டாம் என்று நினைத்தார்கள். அதற்கு காரணம் கையை விட்டு பணம் போகும் என்ற அவர்களுடைய கவலை. ஆகவே போட்டியிட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது அதிமுக எடுக்க வேண்டிய முடிவு அவர் எடுத்தார். ஆனால் அவர் கூறிய குற்றச்சாட்டில் சாரம் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, அதே விக்கிரவாண்டி தொகுதியில் அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மதுவை ஒழிக்கணும் சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கூறிய பதில், இது பிரதமர் மோடி அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நான் பார்க்கவில்லை. அப்படி அவர் கூறியிருந்தால் அறியாமையில் கூறுகிற கருத்து. அதில் இந்த அளவில் முடிவெடுக்க வேண்டும் என்று திமுக சொல்கிற கருத்தையாவது சொல்லியிருக்கலாம். மது விலக்கை பற்றி திமுக வாக்குறுதி கொடுத்தது. இந்த தேர்தலில் இல்லை, போன தேர்தலில் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டை பிடிச்சிட்டு எல்லாம் பேனர்லாம் பிடிச்சிட்டு நின்னீங்க. இப்போ விட்டீங்க. இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்று
திருமதி கனிமொழி அவர்கள் கவலை தெரிவித்து பேசினார். இப்போ அதுக்காக என்ன முயற்சி எடுத்தார் என்பதை அவர் விளக்க வேண்டும். இல்லை, தொடர்ந்து அண்ணா நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, எடப்பாடி அவர்கள் சொன்னதாக கிளை செயலாளர், அடுத்து நகர செயலாளர், அடுத்து மாவட்ட செயலாளர், இப்படி தான் நாங்களாம் முன்னேறி வந்தோம். ஆனால் அண்ணாமலை டைரக்ட் அப்பாயின்மெண்ட், உடனடியாக போலீஸ்லேருந்து அப்படியே வந்து மாநில தலைவராக மாறி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியமிக்கிற முறை இருக்குது. காங்கிரஸ்லேயே நியமனம் தான், எங்கேயும் எலெக்ஷன் கிடையாது. இவர் மட்டும் என்ன பெட்டி வச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சாரா? அதெல்லாம் கிடையாது. சும்மா இவங்க தலைமை கழகத்தில் சொல்லுவாங்க. இவர் வந்த பிறகு ஒரு கோமாளித்தனமான விதிமுறையை மாற்றினார். எம்ஜிஆர் காலத்தில் இல்லாமல் இவர் கட்சி விதியை இவர் இஷ்டத்துக்கு சர்வாதிகாரமாக மாற்றினார். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியும் 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியும் எப்போ ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்ச பிறகு. நான் கேட்குறது, நீங்கள் என்ன எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ ஏகோபித்த மக்கள் ஆதரவு பெற்ற ஏகோபித்த தொண்டர்கள் ஆதரவு பெற்ற தலைவராக கிடையாது. இன்றைக்கி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்தனை பேரையும் காப்பாற்றி கொண்டிருப்பது இரட்டை இலை சின்னம்தான். திரு சீமானுக்கு இருக்கிற துணிச்சல் கூட உங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். திரு சீமானுக்கு அந்த கரும்பு விவசாயி சின்னம் போய் டார்ச் லைட்டுன்ற அவருடைய வேறு ஒரு சின்னம் கொடுத்தாங்க திரு சீமான் அவர்களுக்கு, மைக்கு. அந்த மைக்கை வைத்து இவ்வளோ ஓட்டு வாங்கி காட்டுறாரு. நீங்கள் உங்கள் சின்னத்தை பிஜேபி உதவி செய்யாமல் உங்கள் சின்னம் முடங்கியே இருந்திருந்ததுன்னா உங்கள் கதை லட்சணம்லாம் வெளுத்திருக்கும். சீமான் வாங்கின அளவு ஓட்டு கூட நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆகவே நீங்கள்லாம் ஆளுமை கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கும் கிடையாது. சார், இப்போ புகழேந்தி அவர்கள் பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு, மிக விரைவாகவே அதிமுகவுக்குள்ள பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் வரப்போகுது. குறிப்பாக சசிகலா அம்மையார் சொல்லியிருக்காங்க 90% பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு, அதுக்கான அறிகுறி இதுதான் அப்படின்னு புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் அதிமுகக்குள் உட்பூசல் வருதோ வரலையோ எனக்கு தெரியாது. அனைவரும் ஒன்றுபடாவிட்டால் அதிமுக மிக மோசமான சரிவை சந்திக்கும். எப்படி சந்திக்கும் என்றால், அதிமுக குறித்து இப்போதைய தலைமை குறித்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் வெளியேறியவர்களும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை அடுத்த சில தினங்களில் வைக்க தொடங்குவார்கள். பதிலுக்கு அந்த தரப்பும் பேசும். இதன் மூலம் சில புதிய ஊழல்கள், இவர்கள் செய்த ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஊழல்களின் மீது நடவடிக்கை கோரி மாநில அரசிடமோ மத்திய அரசிடமோ புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுதான் நடக்கப் போகிறது. திரு மு.க. ஸ்டாலின் ஏன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரோடு இருப்பவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற கேள்வி வலுவாக எழுப்பப்பட போகிறது. அது தொடர்பாக ஆளுநரிடம் மனு அளிக்கப்படலாம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதிமுகவின் பெயர் நாரப்போகிறது. இதுதான் நடக்க போகிறது. இல்ல, சீமான் அவர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு, அம்மாவும் 40 திருடர்களும் பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக ஓட்டுக்களை எல்லாம் தங்களுக்கு வேணும் ஆதரவு கேட்டிருக்காரு. அரசியல் இது மாதிரியான மாற்றி மாற்றி பேசுவது அல்லது கொஞ்சம் கூட பழசை பற்றி நினைக்காம பேசுவது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். வைகோ அவர்கள் திமுகவை பேசாத பேச்சு இல்லை. வைகோ அவர்கள் திருமாவும் காங்கிரஸை பேசாத பேச்சு இல்லை. இப்போ கூச்சம் இல்லாமல் கை கொத்துக்கலையா? காங்கிரஸை பற்றி கூடா நட்பு கேடாய் முடியும்னு கலைஞர் சொல்லிட்டு மறுபடியும் ஆற தழுவி கொள்ளவில்லையா? இதெல்லாம் அரசியலில் கவுண்டமணி பாணியில் சொல்லணும்னா ரொம்ப சகஜம். சார், இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, இனி தமிழகத்தில் அடிமை அதிமுகவிற்கும் பாசிச பாஜகவிற்கும் இடமில்லை, 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கோம், இனி அவங்க தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது 2 கட்சிகளுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இருக்கிற தெம்பில் இந்த மாதிரி பேசுகிறது. ஆனால் ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறது. அது உதயநிதி எவ்வளவு பேசினாலும் அதையெல்லாம் மறைக்க முடியாது. அவர் இன்றைக்கி பேசலாம், அவருடைய சுற்றுப்பயணம், அவருடைய செய்திகள், அதுக்கெல்லாம் இது நிறைய இன்றைக்கி முக்கியத்துவம் கிடைக்கும். ஏன்னா ஊடகம் அவங்க கையில் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருப்பதை இவர்களால் மறைக்க முடியாது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, உள்ளாட்சி திமுக பிரதிநிதிகள் செய்கிற வசூல் வேட்டை, சட்டம் ஒழுங்கு மோசமான குட்டிச்சோறாகின நிலைமை. இந்த காரணங்களால் திமுக ஆட்சி மீது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி இருக்கிறது. அதை அறுவடை செய்கிற நிலையில் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லை. பலவீனமான நிலையில் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. அந்த எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மையைத்தான் திமுக நம்பிக்கொண்டிருக்கிறது. திமுகவின் ஒரே நம்பிக்கை எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மை. 2வது நம்பிக்கை அவர்களுடைய கூட்டணி பலம். 3வது நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக குவிந்திருக்கக்கூடிய பணபலம். இந்த 3ஐயும் தான் நம்புகிறார்கள். ஆட்சிக்கு ஓஹோன்னு செல்வாக்கு. ஏன் வீதிக்கு ஒரு அமைச்சர் ஒரு சின்ன தொகுதியில் போட்டிருக்கீங்க? விக்கிரவாண்டி என்கிற ஒரு சிறிய தொகுதியில் வீதிக்கு ஒரு அமைச்சர். வெட்கமாக இல்லையா உங்களுக்குன்னு நான் கேட்குறேன். ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைக்கிறீங்க. அப்படி பணத்தை வாரி இறைத்து தான் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிற கட்சி அப்படியே மக்கள் பூரா நம்ம பக்கம் இருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா தவறான கற்பனையான கோட்டையில் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு விட்டால் இந்த பக்கம் முடிஞ்சிடும். அவ்வளோதான், ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிடும். சார், 2026 இந்த கூட்டணி கட்சிகள் கை கொடுக்குமா இல்லை கை விரித்து விடுமா? அது அப்போது தான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் என்கிற ஒரு புதிய பிளேயர் வரப்போகிறாரு. விஜய் சீமான் சேரப்போகிறாங்களா
இல்லை விஜய் வந்தவுடனே விஜயை காட்டி திருமாவோ மற்றவங்களோ திமுகவிடம் பேர வலிமையை கூட்டுவார்களா? ஏன்னா இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் விஜய் கிட்ட போகிறோம்னுவாங்க. திமுக பயப்பட வேண்டிய நிலைமை. அதே தான் அதிமுகவும் அதே நிலைமை தான். ஏற்கனவே வீக்கு, ஏகப்பட்ட தொகுதியில் தோத்துட்டு அப்படியே அம்போன்னு நிற்கிறீங்க. எவன்டா வருவான் கூட்டணிக்குன்னு காத்துட்ருக்கீங்க. ஆகவே உங்ககிட்ட பிரேமலதா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோ இல்லை வேறு யாராக இருந்தாலும் எனக்கு 40 சீட்டு கொடு அப்படின்னு கேட்பாங்க. 20 சீட்டு, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 15 சீட்டுக்கு தான் ஒருத்தான ஒரு கட்சியில் திரும்ப கேட்கும் அதிமுக கிட்ட, எங்களுக்கு 30 கொடுக்குறியா 40 கொடுக்குறியான்னு கேட்கும். இல்லைன்னா நாங்கள் விஜய் கிட்ட போகிறோம், இல்லைன்னா நாங்கள் அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு கேட்பாங்க. ஆகவே 2 பெரிய கட்சிகளுக்கும் அழுத்தம் ஏற்படும் வர தேர்தலில். திமுகவுக்கு விஜய் என்கிற புதிய கட்சியினுடைய வரவால் அதனுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்பதால் இருக்கிற கூட்டணியை தக்க வைக்க வேண்டிய நிலைமை. அதிமுகவுக்கு 2026 கடையை ஊற்றி மூடிடலாம். அதனால் எப்படியாவது ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய நிலைமை. ஆகவே 2 கட்சிகளும் கடும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.